ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சிவன் அருளை பெறுவதற்கு சனி மகா பிரதோஷ பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். சிவ வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான நாள்னு பார்த்தாக்கா பிரதோஷம்தான். அதுவும் இந்த பிரதோஷம் சனி மகா பிரதோஷம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, ஒரு சனி பிரதோஷ விரதத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பல வருட சனி பிரதோஷ விரதத்தை எடுத்த பலனை நமக்கு கொடுக்கும். இந்த அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய இந்த நாளில் சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரதோஷ வழிபாடுங்கிறது நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் தீர்ந்து சிவன் அருளை முழுவதுமாக பெறக்கூடியது. முக்கியமாக சனி பிரதோஷ நாளில் நம்ம சிவனை வழிபடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தோஷங்கள் நீங்கி நல்ல முறையில் நம்ம வாழலாம். அது மட்டும் இல்லை, இந்த சூட்சம பரிகாரத்தை செய்யும் பொழுது சிவனோட அருளை முழுவதுமாக நம்ம பெற்று நம் குடும்பத்தோட நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே நம்ம வீட்டில் தங்கி நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இந்த சூட்சம பரிகாரத்தை செய்யறதுக்கு ஒரு பொருள் தேவைங்க. அது என்னன்னு பார்த்தா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தில் இயல்பாகவே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே இது வசியம் செய்யக்கூடியது. பச்சை கற்பூரம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். சனி பிரதோஷம் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து பூஜை அறையில் நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை நினச்சி நீங்கள் சிவபுராணம் பாடுங்க. இல்லை ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து நல்லா தூள் செஞ்சுக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அதில் நீங்கள் பச்சை கற்பூரத்தை போட்டு கலக்கி விடுங்க. இப்போது சிவபெருமானுடைய நாமம் ஓம் நமசிவாய சொல்லிக்கிட்டு வீடு முழுவதும் இந்த பச்சை கற்பூரம் கலந்த தண்ணியை கொஞ்சமாக நீங்கள் தெளிக்கணும். இதை தெளிக்கிறதுக்கு கையை பயன்படுத்தாதீங்க. அரச இலை இல்லை மாவிலை இல்லை வேப்ப இலை, இதில் ஏதாவது ஒரு இலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தி நீங்கள் வீடு முழுவதும் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்க. இப்படி செய்யும் பொழுது சிவபெருமானுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நாளில் மாலை நேரத்தில் 4:30 to 6 பிரதோஷ காலம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் உள்ள சிவக்கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த வழிபாட்டில் கலந்துக்கோங்க. அபிஷேகத்துக்கு சிவனுக்கும் நந்திக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. மறக்காமல் வில்வ இலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு கொடுங்க. அவங்களோட பரிபூரண அருளை நீங்கள் பெறலாம். இந்த முறையில் நீங்கள் சிவபெருமானை நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை சிறப்போட நல்ல அமைதியோடனு தொடர்ந்து நீங்கள் நல்ல நல்ல பல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடைபெறுவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நிச்சயம் நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நாளை தினம் மறக்காமல் பிரதோஷ வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்கோங்க. அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது நிச்சயமாக செல்வ செழிப்போட கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் வாரி வழங்கிய செல்வத்தை நமக்கும் வாரி வழங்குவாங்க. சிவபெருமானின் அருள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்குங்க. சிவனை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அங்கெல்லாம் நான் வசிப்பேன் அப்படின்னு மகாலட்சுமி அம்மா உறுதி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு மகாலட்சுமி அம்மா எந்த அளவுக்கு நம்ம சிவபெருமானை நம்ம வணங்குறோமோ அந்தளவுக்கு மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டில் இருப்பாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.